எங்க வூட்லலாம் வீட்டுக்குன்னு செஞ்சாலோ, இல்ல கஸ்டமருக்குன்னு செஞ்சாலோ அப்பைக்கு அப்பயே எடுத்துட்டு போயிடணும். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, யார் என்னன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குடுக்கலையேன்னுலாம் சொல்லக்கூடாது. அந்த மாரி தான் ஆயிப்போச்சு. அன்னைக்கு கல்யாண நாளுக்கு செஞ்ச ப்ரௌனியில வீட்டுக்கு கொஞ்சம் செஞ்சிருந்தாங்க. அப்ப இந்த பாப்பாவுக்கு நாங்க குடுக்கவே இல்ல. எங்க நாத்தனார் பொண்ணு தான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு யாஷுக்கு குடுக்கல அப்படின்னு. அவ வேற என்கிட்ட வந்து ப்ரௌனி செஞ்சியா? இல்லையா? ப்ரௌனி செஞ்சா இல்ல மூச்சுக்கு 300 டைம் வந்து வந்து சொல்லிட்டே போயிட்டு இருந்தா. எனக்கு என்னடா இப்படி ஒரு குற்றவாளியா நிக்கிறேனே இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் செஞ்சு குடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ ப்ரௌனி மட்டும் அவங்க ஃபேமிலிக்கே செஞ்சு குடுத்தாச்சு. அது என்ன அவங்க பண்ணாங்கன்னா, இங்கேயே முடிச்சு விட்டு போயிட்டாங்க. நீங்களும் என்கிட்ட ப்ரௌனி ஆர் கேக் ஆர்டர் பண்றதா இருந்தா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படியே நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேக்கெல்லாம் கேட்குறீங்க. ஆனா வந்துட்டு ப்ரௌனி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் குடுக்க முடியும். கேக் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஒன்லி. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.